இல்ல திரு தமிழறிவு மணியன் அவர்களுக்கு இது கிட்டத்தட்ட அவரு 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல பணியாற்றிட்டு வர்றாரு. அரசியல்ல அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே அவுட்டேட்டட் ஆன ஒரு ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறார். 20% ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பல பல பேர், பல அ அசோசியேஷன்ஸ், பல சர்வே பண்ணவங்க, பல பேர் சொன்ன விஷயம். இன்று மக்கள் அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ள, மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி எங்களுடைய கட்சி மட்டும் தான். எங்களுக்கு ஆல்ரெடி 30% மேல இருக்குன்னு சொல்லி பல சர்வே ரிப்போர்ட்கள் வந்திருக்கு. இன்னைக்கு பிரதானமாக அதிகப்படியாக மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி நாங்க தான். இன்னைக்கு திமுக தனியா அவர்களுடைய தனிப்பட்ட முறையில அவருடைய வாக்கு சதவீதம் எடுத்தால் கண்டிப்பா 20லிருந்து 21% தாண்டாது திமுகவிற்கு. அதேல அதிமுக உங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தல்ல அவங்களுடைய மேக்ஸிமம் அதாவது அம்மா இல்லாமல் ஒரு தோல்விக்கு அப்புறம் அவங்களுடைய மேக்ஸிமமே 19.5% தான். அத நீங்க போன தேர்தலே பார்த்துட்டீங்க. அது நாங்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாத அந்த அந்த சூழ்நிலையிலே இவ்வளவுதான் அதிமுகவுடைய வாக்குகள். இன்று மக்களிடம் சென்று சந்தித்து எங்களுடைய கொள்கைகளை எடுத்துக் கூறி பல பிரச்சாரங்கள் நடந்து முடிந்த இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தனிப்பெரும் கட்சியாக அதிகமாக மக்கள் செல்வாக்கும், அதிகமாக மக்களின் அன்பும் பெற்ற ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான். இன்னைக்கு தனிப்பட்ட முறையில 30, 32, 33% மேல ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கு. தேர்தல் குளோஷர்ல தேர்தல் அப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல மக்கள் ஆதரவோடு தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் அளவிற்கு எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும். இந்த சூழ்நிலையில் யாரையும் முதல்வராக்க எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. யாரையும் முதல்வராக்க எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும் தான் மக்கள் ஆதரவு குடுக்குறாங்க. எங்களுடைய தலைவர் திரும்பவும் சொல்றேன். எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும் தான் இங்க மக்களும் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஈரோட்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெண்கள், அங்க இருக்க பெரியவர்கள், மூத்தவர்கள் அதாவது நீங்க 70, 80 வயதுக்கு மூத்தவர்கள் அங்கே கண்ணீரோடு நின்று ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறது எங்களுடைய தலைவரை முதல்வராக்க மட்டும் தான். வேற இது யாரையும் முதல்வராக்க நாங்கள் முயற்சி செய்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் மனநிலையை இந்த மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கள் தலைவர் முதல்வர் வேட்பாளராக முதல்வராக ஆக வேண்டும் என்பது மட்டும்தான் மக்கள் விருப்பம். அதற்கு எதிராக நாங்கள் யாரும் செய்யல. இல்ல அது ஒவ்வொன்றும் அபிஷியல் அறிவிப்புகள் வரும். நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது எங்களுடைய தலைவருக்கு கவனத்திற்கு தலைவரின் ஒப்புதலின் பேர் ஒருத்தரும் சேர்ந்த பின்பு கண்டிப்பாக அது அது உங்களுக்கு அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.